பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனம் 5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ஊக்கத்தோடே விசுவாச மக்கள் ஜெபித்தார்கள். இங்கே ஏரோது ராஜா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், யூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், யூதர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள், தான் செய்கிற காரியத்தை அவர்கள் மகிழ்கிறார்கள் என்ற காரணத்திற்காக யாக்கோபை கொலை செய்த இந்த ஏரோது இரண்டாவதாக பேதுருவையும் கொலை செய்யும்படியாக தீர்மானிக்கிறார். பேதுருவை கொலை செய்யும்படியாக இவர் பேதுருவை பிடித்து சிறைச்சாலைகளை போடுகிறார். சிறைச்சாலையில் போட்ட நோக்கம் என்ன? அவரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சிறைச்சாலைக்குள்ளே பேதுருவை போட்டு விடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சம்பவம் வேகமாக சபையாருக்கு பரவினது. இந்த சம்பவம் எல்லா விசுவாச மக்களும் கேள்விப்பட்டு எல்லோரும் ஒரு இடத்துல அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். எப்படியாக என்று சொன்னால், ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கமாக. அப்போ ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, உயிருக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. பேதுரு ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக இருக்கிறார். மிகப்பெரிய அப்போஸ்தலனுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஆபத்து வருகிறது. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் விசுவாசிகளுக்கும் மரணம் என்பது ஒரு பெரிய பயம் அல்ல, மரணம் என்பது ஒரு பெரிய திகில் அல்ல. மாறாக மரணத்துக்கு முன்பதாக தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. தேவன் எந்த நோக்கத்திற்காக படைத்தார், எந்த நோக்கத்திற்காக சிருஷ்டித்தார், அந்த நோக்கத்தை முழுவதுமாக செய்து முடிப்பதற்காக இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், வாழ்வை நீட்டிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் தேவ சித்தம் முடிக்காமல் பிசாசு நம்மை மரணத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது. பிசாசு நம்மை விபத்துக்குள்ளாக கொண்டு போக முடியாது, வியாதிக்குள்ளே கொண்டு போக முடியாது. காரணம், நம்மை கொண்டு தேவன் எதை செய்ய படைத்தாரோ, எதை செய்ய நம்மை உருவாக்கினாரோ, எதை செய்ய தெரிந்து கொண்டாரோ அதெல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு மரணத்தை எந்த வகையிலும் பிசாசு கொடுத்து ஜெயிக்க முடியாது. மரணமே உன் கூரெங்கே என்று இயேசு சொன்னார், பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் படுகிற பாடுகள், வியாதிகள் இதெல்லாம் ஒருவேளை மரணத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுமோ என்று நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், பேதுருக்கு ஒரு மரண பயத்தினாலே ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஏரோது அவனை சிறைச்சாலைக்குள்ளே போடுகிறான். சிறைச்சாலைக்குள்ளே போட்டு காவலாளிகள் நிப்பாட்டுகிறான். காவலாளிகள் நிப்பாட்டி எப்படியாவது அவரை உள்ளே வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறான். ஆனால் அவருடைய இந்த பூமியின் வேலை, தேவன் படைத்த வேலை முடியாத காரணத்தினால அவர் அங்கே உள்ளே இருக்கும் பொழுது விசுவாச மக்கள் ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் தூண்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி சபைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் விசுவாச மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் விசுவாச மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். ஆலயம் கட்டுவதற்கு அல்லது இடம் வாங்குவதற்கு பணம் தேவை என்று சொன்னால் விசுவாச மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். ஆக சபைக்கு ஒரு பிரச்சனை, சபையில் உள்ள ஒரு விசுவாசிக்கு பிரச்சனை என்று சொன்னால், ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவத்திற்கும் பாடுகள் உண்டாகும். ஒன்று தானே, கைக்கு தானே வலி, கால் சும்மா இருக்கலாம், இருக்க முடியாது. கண்ணு தானே வலி, மற்ற உறுப்புக்கு சும்மா இருக்கலாம்னு சொல்லி கிடையாது. எந்த வலி, எந்த பிரச்சனைனாலும் சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுவது போல சபையில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முழு சபையும் ஒன்று சேர்ந்து ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அப்போ சில நாட்களில் அந்த நாட்களில் இந்த விசுவாசிகள் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? சிறைச்சாலைக்குள்ளே ஒருவன் போனாலும் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவசியம் என்ன? ஜெபம் என்று பார்க்கிறோம். சிறைச்சாலை கதவுகள் அங்கே தானாய் திறவுண்டன. சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டன. சிறைச்சாலை தலைவன் அங்கே பயந்து போனான். காவலாளிகள் பயந்து போனார்கள், செத்தவர்களை போல கீழே விழுந்து விட்டார்கள். அப்போ ஜெபம் ஒரு மிகப்பெரிய அசைவை உண்டாக்குகிறது. ஜெபம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்குறது. ஜெபம் சிறைச்சாலை கதவுகளை திறக்க வைக்கிறது. இது ஒரு சாதாரணமானது கிடையாது. அதுக்கு ஜெபத்திற்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. ஜெபம் செயல்பட வைக்கிறது. ஜெபம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. 10 பேர் சேர்ந்து ஒரு காரியம் செய்கிறது, ஜெபம் செஞ்சிடும். 1000 பேர் சேர்ந்து ஒரு காரியம் செய்வதை ஜெபம் செய்துவிடும். 100 பேர் சென்று அந்த சிறைச்சாலை கதவுகளை உடைத்து வெளியே பேதரை கொண்டு வர முயற்சித்தாலும் முடிஞ்சிருக்காது. ஆனால் இங்கே ஆவியானவர் செய்கிற காரியம் என்ன? விசுவாசிகள் ஜெபிக்க ஆரம்பித்தவுடனே அங்கே செயல் ஆரம்பிக்கிறது, செயல்பாடில் ஆரம்பிக்கிறது. அங்கே ஒவ்வொருவருக்காக விடுதலை, அங்கே பேதருக்கு விடுதலை உண்டாகிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய சபையார் எல்லாவற்றுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிற பொழுது
பிரச்சனைகள் மாறி நமக்கு சாதகமான சூழல் உண்டாகும். ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எங்கள் சபையில் என்ன பிரச்சனை சொன்னாலும் விசுவாசிகளாக நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க, ஊக்கத்தோடு ஜெபிக்க, பதிலை பெற்றுக்கொள்ள கிருபைதாரும். உங்களோட கருத்தில் தாழ்த்துவோம், பொறுப்படுத்திக் கொள்ளுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீட்.